السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أوفوا بالعقود. قال النبي صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமதான் மாதத்தை அடைந்து 5ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று 5வது ரக்அத்தில் 4வது சூறாவை நிறைவு செய்து 5வது சூறாவுடைய ஆரம்பமாக யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபூ பில் உகூத் என்று சூரத்துல் மாஇதாவை துவங்கி இருக்கிறோம். சூரத்துல் மாஇதாவுடைய முதல் திருவசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அவ்ஃபூ பில் உகூத், ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள். யாரிடமாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒப்பந்தம் செய்திருந்தால், வாக்குறுதி அளித்திருந்தால், அவைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சூறாவை துவங்குவான். அதே சூறாவினுடைய 12 மற்றும் 13வது திருவசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பனு இஸ்ரவேலர்கள் எப்படி ஒப்பந்தத்தை மீறினார்கள், அப்படி ஒப்பந்தத்தை மீறுகிற போது அவர்களுக்கு என்னென்ன தண்டனை கிடைத்தது என்பதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி வருவார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள்: ஹதபனா நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குத்பா பிரசங்கம் செய்தார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாரிடத்திலே அமானிதத்தை பாதுகாக்கிற தன்மை இல்லையோ அவரிடத்திலே ஈமான் இல்லை. வலா தீன லிமன் லா அஹ்த லஹு, யாரிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தன்மை இல்லையோ அவனிடத்தில் தீனே இல்லை என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறை குத்பா பிரசங்கம் செய்யும் போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஓதுவார்கள், இதை சொல்வார்கள் என்று ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
ஒப்பந்தம், வாக்குறுதி, அதுவும் தேர்தல் வரப்போற நேரத்தில் வாக்குறுதி எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். தேர்தல் வாக்குறுதிகள். அதே போல நம்மிடத்திலேயும் பல வாக்குறுதிகள் இருக்கு. அந்த வாக்குறுதிகள் எல்லாமே நாம் அதை பத்தி கேர் பண்றது கூட கிடையாது, அதை பொருட்படுத்துறதே கிடையாது. அப்படி வாக்குறுதியை மீறுவது தப்பு என்கிற உணர்வு கூட நமக்கு இருக்கிறது இல்லை. அதுதான் கஷ்டம். இரண்டு விதமான வாக்குறுதிகள் உண்டு. ஒன்று அல்லாஹ்விடத்தில் நாம் செய்கிற வாக்குறுதி, மற்றொன்று நமக்குள் செய்து கொள்கிற ஒப்பந்தங்கள், நமக்குள் கொடுக்கப்படுகிற வாக்குறுதிகள். அல்லாஹ்விடத்தில் கொடுக்கப்படுகிற வாக்குறுதி, நம்மை படைத்த போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய அருவாகளை எல்லாம், ரூஹ்களை எல்லாம் படைச்சு வச்சு, அலஸ்து பிரப்பினா, நான் உங்களுடைய ரப் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். காலு பலா, ஏன் இல்லை, நீ தான் எங்க ரப்பு என்று நம்ம எல்லாரும் அல்லாஹ்க்கு சொன்னோம். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மிடத்தில் வாக்குறுதி வாங்கினான். நான் தான் ஒரு ரப்புன்னா நான் சொன்ன மாதிரி தான் நீ செய்யணும், நான் எதெல்லாம் தடுக்கிறேனோ அதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவரிடத்திலேயும், மனுஷனா பிறந்த எல்லோரிடத்திலேயும் அல்லாஹ் ஒப்பந்தம் வாங்கினார். நம்ம எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுத்தோம். ஆமா, நீ சொல்றபடிதான் நாங்க நடப்போம் அப்படின்னு ஒப்பந்தம் செஞ்சு கொடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். ஆனா இங்க வந்த பிறகு நாம் அந்த ஒப்பந்தத்துல எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு அது மோசமாக நாம் பயன்படுத்துகிறோம் என்று யோசிக்கிறோம். நாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், சிதுக்குல் வஅதி மஹ்மூது, ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்தா அந்த வாக்குறுதியில் உண்மையாளராக இருப்பது, அந்த ஒப்பந்தத்தில் உண்மையாளராக இருப்பது புகழப்பட்ட விஷயம். வஹுவ மின் ஹல்கின் நபியீன வல் முர்சலீன், அப்படி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது நபிமார்கள் ரசூல்மார்களுடைய குணத்தில் கட்டுப்பட்டது. இதுக்கு நேர் மாற்றம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பது. வஹுவல் ஹல்கும் மதுமூமுன், அது மோசமான ஒரு குணம். வதாலிக மின் அஹ்லாக்கில் ஃபாஸிகீன் வல் முனாஃபிகீன், இது பாவம் செய்யக்கூடிய பாவிகளுடைய, முனாஃபிக்குகளுடைய, நயவஞ்சகர்களுடைய குணம்தான் கொடுத்த வாக்குறுதியை மாறு செய்வது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். நாம சத்தியம் பண்ணாலே சக்கரை பொங்கல் மாதிரி தூக்கி போட்டு போற ஆளு. அதனாலேயே சில பேர் எங்க உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு, எங்க உன் பிள்ளையை தாண்டி சத்தியம் பண்ணு, அப்படிலாம் நம்மளை மிரட்டுவாங்க. ஆனா மார்க்கம் சொல்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது, அல்லாஹ் மேலதான் சத்தியம் பண்ணணும். சத்தியம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்தா, நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமா நான் இதை செய்வேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் உனக்கு கொடுத்துருவேன், என்னவா இருந்தாலும் அல்லாஹ் மேலதான் சத்தியம் பண்ணணும், வேற எதன் மீது சத்தியம் பண்ணக்கூடாது. அப்படி எதன் மேலையும் சத்தியம் பண்ணாலேயே பயப்படாத நாம அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டா பயப்பட போறோம். ஏன்னா அல்லாஹ்வை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அர்ஹமுர் ராஹிமீன், ரமலானுடைய ஃபர்ஸ்ட் 10 ரஹ்மத்துக்குரியது. அவன் ரொம்ப இறக்க குணம் உள்ளவன், எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அவன் மன்னிச்சிருவான். எத்தனை கொலை பண்ணாலும் 99 கொலை பண்ணாலும் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ். அப்படின்றதுக்கு நாம யோசிக்கணும், அல்லாஹ் மேலதானே சத்தியம் பண்ணிட்டா போச்சு. ஈஸியா அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டு அதை ரொம்ப ஈஸியா கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இது எவ்வளவு மோசமானது, எவ்வளவு பழிப்புக்குரிய விஷயம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பனு இஸ்ரவேலர்கள் குறித்து பேசும்போது இதே சூறால இன்னும் நாம் தராவிகளை ஓத கேட்டிருக்கிறோம். வலகத் அஹதல்லாஹு மீசாக பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களிடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒப்பந்தம் வாங்கினான். வபஅஸ்னா மின்ஹும் 12 நகீபா, இவங்க எல்லாருமே அந்த ஒப்பந்தத்தை கரெக்டா பின்பற்றுறாங்களா, கரெக்டா பேணுதலா இருக்கிறாங்களான்னு கண்காணிக்கிறதுக்காக 12 பேரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நியமிச்சானாம். இந்த 12 பேருக்கு என்ன வேலை அப்படின்னா, யாராவது அந்த ஒப்பந்தத்தை மீறினா உடனடியாக அவங்க நபிகிட்ட சொல்லிடுவாங்க.
இதுக்காக வேண்டிய ஒரு 12 பேரையும் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருந்தான். வக்கால் அல்லாஹு இன்னி மாக்கும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான், ஒப்பந்தத்தை வாங்கிட்டு என்கிட்ட நீங்க இப்படிலாம் செய்ய மாட்டேன் இப்படிதான் செய்வேன்னு ஒப்பந்தம் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களோட இருக்கேன். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அந்த கஷ்டத்தையும் அந்த பிரச்சனையும் நீக்கிறது என்னுடைய பொறுப்பு, நான் உங்களோடு இருக்கிறேன். லைன் அகத்துமு ஸலாத்த, நீங்க கரெக்டா தொழுகையை நிறைவேற்றி, வ ஆத்தைத்துமு ஸகாத்த, ஜகாத்தையும் கொடுத்து, எம்ப முஷாஹிது டீ கிடையாதா, வ ஆத்தைத்துமு ஸகாத்த, ஜகாத்தையும் கொடுத்து, வ ஆமன்தும் பிருசுலி, என்னுடைய ரசூல்மார்களையும் நீங்கள் ஈமான் கொண்டு, வ அஸ்ஸர்துமூஹும், அவர்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருந்து, வ அக்ரல்துமுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அழகிய கடனாக தான தர்மங்கள் ஜகாத் எல்லாம் ஒழுங்கா கொடுத்து, இதெல்லாம் நீங்க செஞ்சா, நீங்க சொன்ன வாக்குறுதியின்படி நடந்து கொண்டால், லவ் கஃபிரன்ன அன்கும் செய்யாத்திக்கும், உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னிச்சிருவேன், பொறுத்துக்குவேன். வல உத்கிலன்னக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், உங்களை நான் சொர்க்கத்தில் நுழைய வைப்பேன், சொர்க்கங்களுக்கு அதி நதிகள் ஓடக்கூடிய சொர்க்கத்துல உங்களை நான் நுழைய வைப்பேன். இதெல்லாம் எப்ப, என்கிட்ட நீங்க என்ன ஒப்பந்தம் செய்றீங்களோ அந்த ஒப்பந்தத்தின்படி கரெக்டா நடந்துக்கிட்டான், அந்த வாக்குறுதியை கரெக்டா நிறைவேற்றினான். ஃபமன் கஃபர பஅத தாலிக, என்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிட்டு என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு நீங்க அதுக்கு மாறு செய்தால், ஃபகத் நல்ல சவா அஸ்ஸபீல், நிச்சயமாக நீங்கள் செல்லக்கூடிய அந்த பாதை மோசமானது, வழிகேடானது. அதோட நிப்பாட்டல, ஃபபிமா நக்திஹிம் மீசாக்கஹும், யார் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த ஒப்பந்தத்தை மீறுகிறார்களோ, லஅன்னாஹும், அவர்களை நாம் சபிப்போம், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகும். வஜஅல்னா குலூபஹும் காசியா, அவருடைய கல்புகளை அவருடைய உள்ளங்களை நாம் இறுகிய உள்ளங்களாக, இலகிய உள்ளங்கள் அல்ல இறுகிய உள்ளங்களாக நாம் மாத்திருவோம், கல்லஞ்சக்காரனா மாத்திருவோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் பனு இஸ்ரவேலர்களுக்கு சொன்னான். அதுதான் நமக்கு இந்த 2 ஒப்பந்தம், வாக்குறுதிகள், அல்லாஹ்விடத்தில் செய்கிற வாக்குறுதி, மற்றவர்களிடத்தில் செய்கிற வாக்குறுதி. ஒண்ணு நாம ஆரம்பத்திலே அல்லாஹ்ட்ட கொடுத்துட்டு வந்த வாக்குறுதி, இன்னொன்னு இருக்கு இப்பவும் நாம அல்லாஹ்விடத்தில் சில ஒப்பந்தம் செய்றோம், சில வாக்குறுதிகளை அல்லாஹ்ட்ட கொடுக்குறோம். உடம்பு சரியில்லை, உடனே நியத்து வைப்போம், எனக்கு உடம்பு நல்லாயிடுச்சுன்னா இத்தனை ஏழைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், இதை செய்கிறேன், அதை ஏதோ ஒன்று 2 நோன்பு வைக்கிறேன், 4 ரகாத் தொழுகிறேன், ஏதோ ஒரு நியத்து. சாதாரணமா இருந்தா, சளி பிடிச்சிருக்கு, ஜுரம் வருது, தலைவலிக்குது, இதெல்லாம் சாதாரணமான நோய். சாதாரணமான நோய் வந்தா நம்முடைய நேர்ச்சையும் சாதாரணமா இருக்கும். எனக்கு இந்த நோய் போனா 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், 2 ரகாத் தொழுகிறேன், அப்படி இருக்கும். நோய் கொஞ்சம் கடுமையா இருந்தா ஐசியூக்குள்ள தள்ளிட்டு போறாங்க, ஐசியூல தள்ளிட்டு போகும்போது சில சமயம் நமக்கே உணர்வு இருக்கும், சில சமயம் நமக்கு உணர்வு இருக்காது, நம்மளை உள்ள தள்ளிட்டு போவாங்க. நமக்காக கூட இருக்கிறவங்க வேண்டிக்குவாங்க, நம்ம புள்ளையோ நம்ம பொண்டாட்டியோ நம்முடைய பெத்தவங்களோ யாரோ ஒருத்தவங்க, என் புள்ள நல்லபடியா உயிர் பொழைச்சு வந்துட்டான்னா நான் உம்ரா கூட்டு வருவேன். அப்ப ஆனா அது உயிர் இல்லை, அதுக்கு போய் நான் 2 பேருக்கு சோறு கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. நோயினுடைய தீவிரம் என்னவோ அந்த அளவுக்கு நேர்ச்சையினுடைய தீவிரமும் இருக்கும். சாதாரண நோயா இருக்கு, சாதாரண பிரச்சனையா இருக்குன்னா நாம அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிற அந்த நேர்ச்சையும் சாதாரணமா இருக்கும். கடுமையான நோயா இருந்தா, உயிர் போற விஷயமா இருந்தா, நாம முன்வைக்கிற விஷயமும் உயர்தரமான விஷயமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நாமளும் நியத்து வச்சோம், நதர் செஞ்சோம், நேர்ச்சை செஞ்சோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய கிருபையால் நல்லபடியா ஐசியூல இருந்து வெளியில கூட்டு வந்துட்டான். இப்ப வெளியில கூட்டு வந்த உடனே என்ன நியத்து வச்சோம், ஐசியூல இருந்து வெளியில வந்துட்டா, நல்லபடியா காப்பாத்தி கூட்டு வந்துட்டா, நான் இதை செய்வேன்,
நான் இந்த காரியத்தை பண்ணுவேன், நியத்து வச்சோம்ல, அந்த நியத்தை செய்யணுமா இல்லையா? அந்த நேர்ச்சையை நிறைவேற்றணுமா இல்லையா? அது யார்கிட்ட நாம கொடுத்த வாக்குறுதி? சாதாரணமான ஒருத்தட்ட கடன் வாங்குறோம், ஒரு 1,00,000 ரூபா கொடுங்க, 50,000 ரூபா கொடுங்க, எப்ப தருவேன்? இந்த நாளைக்கு தந்துடுறேன், அர்ஜென்ட், அதனால கேட்கிறேன், இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இவர் 10 பேர் தேடிட்டு இருப்பான் ஊர்ல, இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் கடனே கேட்டது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். 50,000 ரூபா, 1,00,000 ரூபா, இந்த கை மாத்தி விடணும். அவனுக்கு கொடுத்துட்டா உடனே சரக்கு ரெடி ஆயிடும், அது ஆயிடும், இது ஆயிடும். எனக்கு எப்ப தருவேன்? நாளைக்கு, இதே நேரத்துக்கு தந்துடுவோம் பாரு, ஒரு வாரத்தில் தந்துடுறேன் பாரு, ஒரு மாசத்துல தந்துடுவோம் பாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுதான் வாங்குற வரைக்கும் தான் அந்த போல்டு உஷாரா பேசுறதெல்லாம் அந்த வாங்குற வரைக்கும். அப்புறம் நாம சொன்ன டைம் வந்துட்டா மறுநாள், என்ன நேற்று வாங்கினிய, இன்னைக்கு ஆகிப்போச்சு, ஆளையே காணுமே என்ன அப்படின்னா, நேற்று வாங்கினேன், தந்துடலான்னு தான் நினைச்சேன், கான்ஃபிடென்ட்டா இருந்தேன், எப்படியாவது கண்டிப்பா தந்துடலான்னு தான் நினைச்சேன், ஆனா பாருங்க அது அப்படி ஆகிப்போச்சு, இது இப்படி ஆகிப்போச்சு, அதனால உங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இந்த தந்துடுறேன். இப்படியே 4 வாரமாகும், வாரம் மாசமாகும், மாசங்கள் வருஷங்கள் ஆகும், வருஷங்கள் பல வருஷங்கள் ஆகும். அவர் மௌத்தாக போற வரைக்கும் கடனை திருப்பி தருவாரா தரமாட்டாரான் ஏங்கி ஏங்கியே நமக்கு ஜுரம் வந்துருமே தவிர, வாங்கினவர் ஜாலியாக தான் இருப்பார், சந்தோஷமா இருப்பார். நான் அடிக்கடி சொல்றது, கடன் கொடுத்தவன் தான் சைக்கிள்ல போவான், கடன் வாங்கினவன் BMW தான் போவான். அவன் அதை பத்தி கேர் பண்ணவே மாட்டான், திருப்பி கொடுக்கணுமே, அது ஒரு வாக்குறுதி. ஏன் அவன் செய்யறது இல்லை? ஏன் அந்த நம்பிக்கை நமக்கு வர்றது இல்லை அப்படின்னா, நம்ம கொடுத்த ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம், இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டியது, கண்டிப்பா நிறைவேற்றணும், எப்ப சொன்னமோ அப்ப கொடுக்கணும், கம்பல்சரி, அப்ப கொடுத்து ஆகணும், இல்லைன்னா அது பாவம். அந்த நினைப்பே நமக்கு வர்றதில்லை. என்ன செத்த போயிட போறேன், தரமாட்டேனா, யாருக்கு தெரியும் எப்ப சாவுவேன்னு. சில பேர் கடனை வாங்க போனா என்ன வார்த்தை சொல்றாங்க, இந்த செத்தா போயிட்டேன், நல்லா தானே இருக்கேன், தர்றேன், ஒரு 2 நாள் பொறுத்துக்க, ஒரு வாரம் பொறுத்துக்க. எப்ப மூத்தா போவேன்னு யாருக்கு தெரியும்? போயிட்டீங்கன்னா என்ன செய்யறது, யாரை போய் கேட்கறது? அப்ப வாங்குற வரைக்கும் எப்படியாவது அழுது தொழுது அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு, உங்களை விட்ட ஆள் இல்லை, நீங்க தான் அப்படிப்பட்ட ஆளு இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு கைய கால பிடிச்சு வாங்கிடுறது. வாங்கின பின்னாடி கொடுக்கறதுக்கு ஆமா அவ்வளவு கஷ்டம். ஏன் அப்படின்னா என்ன காரணம்னா, நாம அது ஒரு வாக்குறுதி, அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டியதுன்னு நினைக்கல. மனுஷன்கிட்ட இருக்கிற மாதிரியே அல்லாட்டையும் இருக்க முடியுமா? அல்லாட்டையும் நம்ம இஷ்டத்துக்கு நேர்ச்சை வச்சுக்கிட்டு எல்லாம் இஷ்டத்துக்கு. அதனாலதான் நேர்ச்சை வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு எதுக்கு தகுதி இருக்கோ அப்படித்தான் நேர்ச்சை வைக்கணும். தகுதி இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நேர்ச்சை வைக்க கூடாது. எனக்கு இது நல்லாச்சுன்னா நான் இதை செய்வேன், எனக்கு என்ன முடியுமோ அதைத்தான் செய்வேன்னு சொல்லணும். காரியம் முடிஞ்சா உடனடியாக அதை நிறைவேற்றணும். நிறைவேற்றாம இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எப்ப நிறைவேற்றுறோமோ அது வரைக்கும் அவனுடைய கோப பார்வைக்கு நம்ம ஆளாக வேண்டியது வரும். அவனுடைய கஷ்டத்துக்கு, அவனுடைய பிரச்சனைகளுக்கு நாம ஆளாக வேண்டியது வரும். அதனால நேர்ச்சை என்ன முடியுமோ அதை செய்யணும். செஞ்சா அது அல்லாஹ்விடத்தில் நாம செஞ்ச ஒரு வாக்குறுதி, அல்லாஹ்க்கு நம்ம கொடுத்த ஒரு ஒப்பந்தம் அப்படின்ற நினைப்பு இருக்கணும். எப்ப அந்த காரியம் நமக்கு நிறைவேறுமோ அப்ப தாமதம் இல்லாம உடனடியாக அந்த வேலையை முடிக்கணும், அந்த காரியத்தை செய்யணும். இன்னொன்னு நம்முடைய மக்களுக்கு மத்தியில் செய்யற விஷயம், அனஸ் இப்னு நலர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ருடைய போர்க்களம் நடக்கும்போது சஹாபாக்கள்லாம் போனாங்க. உங்களுக்கு தெரியும், போருக்காக கிளம்பி போகல, அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கணுங்கிறதுக்கு தான் மதீனாவிலிருந்து கிளம்பி போனாங்க. போய் பாதி தூரம் போன பிறகு அந்த கூட்டம் தாண்டி போயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகுதான் சரி போருக்கு போலாம் அப்படின்னு 2வது இடையில போய் தான் போருன்னு மாறிச்சு. அனஸ் இப்னு நலர் என்கிற ஒரு சஹாபி பத்ர் போர்க்களத்துல கலந்துக்கல. பத்ர் முடிஞ்ச பிறகு சஹாபாக்கள்லாம் எல்லாரும் மதீனாவுக்கு வந்த உடனே அவர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், யா ரசூலல்லாஹ், பத்ர்ல நான் கலந்து கொள்ள முடியாம போச்சு,
உண்மையிலேயே போர் நடக்க போகுதுன்னு எனக்கு முதல்ல தெரியாது. நீங்க பிரயாண கூட்டத்தை தடுக்க தானே போறீங்க அப்படின்னு அதை நான் லேசா நினைச்சிட்டேன். அதனால நான் போர்க்களத்துக்கு வரல, அதோட நிப்பாட்டல. அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்விடத்தில் சொன்னாரு, லயின் அரானி அல்லாஹு மஷஹதன் ஃபீமா பஅது மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இன்னொரு போருக்குண்டான வாய்ப்பை எனக்கு தந்தா, இனி இப்ப போயிட்டு வந்துட்டாங்க, நான் வரல, இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சா, ரசூலுல்லாஹ் கூட போற வாய்ப்பு எனக்கு கிடைச்சா, ல யரயன்னல்லாஹு மா அஸ்னஉ, நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்லாம் சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, அப்ப நான் என்ன பண்ணுவேங்கிறத அல்லாஹ் பார்ப்பான். எவ்வளோ பயங்கரமான வார்த்தை இல்ல? அப்ப போனா நான் என் உயிரை கொடுத்து போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் ஒரு 10 காஃபிர்களை தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்ப பார்க்கட்டும் அல்லாஹ் என் வீரம் எப்படிப்பட்டது, நான் யாருங்கிறத அன்னைக்கு காட்டுறேன் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் அன்னைக்கு பார்ப்பான். நான் இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா அன்னைக்கு அல்லாஹ் நான் அவனுக்கு என்ன செய்யறேங்கிறத பார்ப்பான் அப்படின்னு அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். அதுக்கு பின்னாடி உஹதுடைய போர்க்களம் வந்துச்சு. உஹதுடைய போர்க்களம் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அவர் கலந்துகிட்டார். ஃபஸ்தக்பல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. போர்க்களத்துல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறார். சந்திச்சப்ப சஅத் இப்னு முஆத் சொல்றார், ஃபகால லஹு அனஸ் யா அபா அமர் அபன் வாஹன் லிரீஹில் ஜன்னா. சொர்க்கத்தினுடைய வாடை, அஜிதுஹு தூன உஹுத், இந்த உஹதுடைய மலையடிவாரத்திலிருந்து சொர்க்கத்தினோட வாடை வீசுது, நான் அதை நுகர்றேன், எனக்கு அந்த வாடை தெரியுது அப்படின்னு சொன்னவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு போர்க்களத்துல இறங்கினாரு. காத்தலகும் ஹத்தா குத்தில, பயங்கரமா வீராவேசத்தோடு போரிட்டார். உங்களுக்கு தெரியும், உஹதுடைய போர்க்களத்துல ஆரம்பத்துல தோல்வி கிடைச்சது, ஸல்லல்லாஹு பல்லும் ஷஹீதாக்கப்பட்டது அதுலதான். அப்ப இவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த நேரத்துல தனி ஆளா எதிரிகளுடைய படைக்குள்ள தைரியமா போய் இருந்தவர்கள்ல பலரையும் வெட்டி வீழ்த்தினார். வீழ்த்திட்டு இறுதியாக கடைசியாக அவரும் அதே போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவருடைய ஜனாசாவை நான் பார்த்தேன். அவங்களுடைய சகோதரி வெட்டு எல்லாருமே தனித்தனியா கிடக்குறாங்க, யாரு என்ன ஏதுன்னு தெரியல. அவங்க சகோதரி அவங்களுடைய விரலை வச்சுதான் இது எங்க அண்ணனுடையதுன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அந்த ஜனாசாவை கொண்டு வந்து அடக்கம் பண்றதுக்காக வச்சிருந்தாங்க. அந்த ஜனாசாவுல 80க்கும் மேற்பட்ட இடத்துல, உடம்புல 80க்கும் மேற்பட்ட இடத்துல கத்தி குத்து, அம்பு குத்துனது, காயங்களை எல்லாம் நான் பார்த்தேன். 80க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்துச்சு என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. அதெல்லாம் விஷயம் இல்லை. இது நடந்தப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். 33வது சூரால 23வது ஆயத், ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன ஒப்பந்தம் செய்தார்களோ அதை உண்மைப்படுத்தினார்கள். சொன்னார்ல, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் என்ன பண்ணுவேங்கிறத அல்லாஹ்வுக்கு காட்டுவேன்னு சொன்னார்ல, காட்டினார். உஹதுடைய போர்க்களத்துல என்ன முடியும்ன்றத காட்டினார். அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அல்லாஹ் ஆயத்தை இறக்குனா, ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பா. சிலர் அதனுடைய தேவையை முடிச்சுட்டாங்க. வமின்ஹும் மை யன்தலிர், சிலர் அல்லாஹ்ட்ட கொடுத்த ஒப்பந்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. வமா பத்தலு தப்தீலா, அவங்க கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்யல, அதை மாத்தவும் இல்லை. நான் சொல்லியிருந்தேன் அல்லாஹ்ட்ட 10 பேருக்கு பிரியாணி போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா இப்ப நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, பணம்லாம் கையில காசு இல்லை, அதனால பிரியாணிங்கிறத ஒயிட் ரைஸா மாத்திக்கலான் இருக்கேன். 10 பேர் தானே, 10 பேருக்கு பிரியாணி கொடுக்கறத 10 பேருக்கு ஒயிட் ரைஸையா கொடுத்துட்றேன், இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைச்சா பிரியாணி கொடுத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒமா பத்தலு தபதீலா, மாற்றம் செய்யக்கூடாது. எதை நதுறு வைக்கிறோமோ, எதை அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தமாக செய்யறோமோ
அதை தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக உணர்த்தி காட்டினார். அதே சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன பிறகு மக்காவுக்கு ஜியாரத்துக்காக தவாஃபுக்காக வந்த நேரம் காபாவுக்கு உள்ள போய் தொழணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப காபாவுடைய சாவி உஸ்மான் இப்னு தல்ஹா, அது வரைக்கும் அவர் இஸ்லாத்துக்கு வரல, பின்னாடி ஆமுல் ஃபத்தஹ மக்காவின் போது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். அவர் கையில தான் மக்காவுடைய சாவி, காபாவுடைய சாவி இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட விட்டு, எனக்கு கொஞ்சம் காபாவை திறந்து விடுங்க, நான் உள்ள போய் தொழணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அவர் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டார், திறந்து விட முடியாதுன்ட்டார். அப்ப அந்த இடத்துல வச்சு காபாவுடைய வாசல்ல வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட சொன்ன விஷயம், பின்னாடி ஒரு நாள் வரும், அந்த நாள்ல மீண்டும் நாம இதே இடத்துல சந்திப்போம், அப்போ என் இடத்துல நீ இருப்ப, உன் இடத்துல நான் இருப்பேன். ஒரு காலம் வரும், அந்த காலத்துல நம்ம இதே இடத்துல மீண்டும் சந்திப்போம். அப்படி சந்திக்கும் போது உன் இடத்துல நான் இருப்பேன், என் இடத்துல நீ இருப்ப. ஆனா அப்ப நான் உன்ன மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 8 வருஷம் ஹிஜ்ரி 8ல ஃபத்தஹ மக்காவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொள்றாங்க. வெற்றி கொண்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையில அந்த காபாவுடைய சாவி வருது. சாவி வந்த உடனே சஹாபாக்கள்ல மூத்த பெரும் சஹாபாக்கள்லாம் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, நான் தான் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமானவன், நான் ரசூலுல்லாஹ் கூடவே எப்பவும் இருக்கிறவன், அதனால காபாவுடைய சாவி எவ்வளவு பெரிய பொறுப்பு, அந்த பொறுப்பு அந்த பதவி நமக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாருமே தனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்துல இதுவரைக்கும் இஸ்லாத்தையே ஏற்றுக்கொள்ளாத அதே உஸ்மான் இப்னு தல்ஹாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட விடுறாங்க. எப்ப சொன்னாங்களோ எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அதே காபாவுடைய வாசல்ல மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ உஸ்மான் இப்னு தல்ஹாவோ சந்திக்கிறாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா கையில அப்ப சாவி இருந்துச்சு, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையில சாவி இருக்கு. இப்ப உஸ்மான் இப்னு தல்ஹா காபாவுக்குள்ள போகணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்து விட்டா தான் போக முடியும். உஸ்மான் இப்னு தல்ஹா பயத்தோட நிக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹா அவங்கள்ட்ட இந்த ஆயத்தை ஓதிட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில இருந்து வெளிவந்ததா சரித்திரம் சொல்கிறது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களை ஏவுகிறான், கட்டளையிடுகிறான், உங்களுடைய அமானித பொருட்களை அதற்கு தகுதியானவர்களிடத்தில் ஒப்படையுங்கள். இது யார் தகுதியோ அவங்களிடத்தில் ஒப்படையுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் அப்படின்னு இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே காபாவுக்கு உள்ளே இருந்து வெளியில வந்து உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய கையில கொடுத்துட்டு, ஹுதுஹா யா பனி தல்ஹா ஹாலிதத்தன் தாலிதத்தன் லா யன்ஸிஹா மின்கும் இல்லா வாலிம், நிரந்தரமாக எது வரைக்கும் காபா இருக்குமோ கியாமத் வரைக்கும் இருக்கும், கியாமத்து வரைக்கும் காபாவும் இருக்கும், கியாமத்து வரைக்கும் காபாவுடைய சாவியும் உங்களுடைய வாரிசுகள்கிட்ட தான் இருக்கும். காலிதத்தன் நிரந்தரமாக, லா யன்ஸிஹா இல்லா லாலிம், அநியாயக்காரனை தவிர வேறு யாரும் உங்களிடமிருந்து இதை பிடுங்க மாட்டான். அப்படி பிடுங்கிறதா தான் அநியாயக்காரன், யாரும் அவங்கள்ட்ட வாங்க மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் அவங்க குடும்பத்துல தான் இருக்கு, கியாமத் வரைக்கும் அவங்க குடும்பத்துல தான் இருக்க போகுது. அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வரல, இஸ்லாத்துக்கு வராதவரிடத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்றாங்க, அல் யௌமு யௌமு பர்ரின் வ வஃபா. இன்றைய நாள் என்ன நாள் தெரியுமா? இன்றைய நாள் நன்மைகள் செய்கிற
நல்லது செய்கிற நாள். பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. எந்த ஊரை விட்டு ஸல்லல்லாஹு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெளியில போனாங்களோ அந்த ஊரை, தன்னுடைய சொந்த நாட்டை ஸல்லல்லாஹு கைப்பற்றி இருக்கிறாங்க. யாருக்கும் எந்த விதமான தொல்லையும் கொடுக்காம, கத்தியின்றி ரத்தமின்றி கிடைத்த வெற்றி அது. யாருக்கும் எந்த ஆபத்தும் நிகழாமையே ஸல்லல்லாஹு ஃபத்ஹ் மக்கா, மக்காவை வெற்றி கொண்டாங்க. அப்படி ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இப்ப எவ்வளவு சந்தோஷத்துல இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, இன்றைய நாள் யௌம பர்ரின், நல்லது செய்யக்கூடிய நாள். யௌமு வஃபா, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற நாள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன 8 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்ப அந்த வாய்ப்பு கிடைச்சதோ, அந்த வாய்ப்பு கிடைச்சப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை மிகச் சரியாக, அவர் எப்படி இருந்தார், என்ன எதை பத்தி யோசிக்காம அவரிடத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சாங்க. இது நபியா வந்த பிறகு மட்டுமல்ல, நபியா வர்றதுக்கு முன்னாடியில இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையும் பழக்கமும் இப்படித்தான். அப்துல்லாஹ் இப்னு அபில் ஹமஸா என்கிற சஹாபி அறிவிக்கிறார், நான் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரம் பண்ணியிருந்தேன். அப்ப நபியாக அனுப்பப்படலை. நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 40 வயசுக்கு முன்னாடி நான் நபிகளார் இடத்துல ஒரு வியாபாரம் பண்ணியிருந்தேன். பக்கியத்துல், நான் கொஞ்சம் மிச்ச காசு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கணும். நான் பொருள் கொடுத்தேன், அவங்க பணம் கொடுத்தாங்க. நான் மீதி காசு அவங்களுக்கு கொடுக்கணும். என்கிட்ட சில்லறை இல்லை, மீதி காசு இல்லை. வெயிட் பண்ணுங்க, நான் போய் சில்லறை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல், இங்கே இருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அங்க விட்டுட்டு நான் கிளம்பி போயிட்டேன். போனவன் அப்படியே போனேன். அப்படி வேற வேற வேலை வந்துச்சு. நான் இவரு காசு கொடுக்கணுங்கிறதையே மறந்துட்டேன். எப்ப ஞாபகம் வருதுன்னா, சும்மா தக்கர்த்து பாத சலாசின், 3 நாளைக்கு பின்னாடி எனக்கு ஞாபகம் வருது. ஆஹா, முகமது அங்க விட்டுட்டு வந்தோமே, இங்கே இருங்க, நான் காசு தந்துடுறேன், காசை அவருக்கு கொடுக்கலையே, ஐயோ அப்படின்னு நான் ஞாபகம் வந்து அந்த இடத்துக்கு நான் திரும்பி வந்தேன். அப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல விட்டுட்டு போனதோ அதே இடத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள், இருந்தார்கள். இருந்துட்டு என்னை பார்த்து சொன்னாங்க, ஃபகால் யா ஃபதா லக்கத் ஷகத்த அலைய இன்னா ஹாஹுனா முந்து ஸலாத்தின் அன்ததிருக. வாலிபனே, என்ன நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. 3 நாளா நீ வருவேன்னு எதிர்பார்த்து நான் இங்கேயே தான் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூதாவுதுடைய 4344வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிற ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இங்க இருக்கிறேன், சரி வாங்கன்னு சொன்னாங்கல்ல, இந்த வார்த்தையை காப்பாத்துறதுக்காக 3 நாளா ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, ஒரே இடத்துல இருக்காங்க, அந்த இடத்த விட்டு போகல. இந்த அளவுக்கு நாம யாருக்காவது ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அது நிறைவேற்றப்படணும் என்பதுல அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாத்தினது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அப்படித்தான் உருவாக்குனாங்க. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி செய்யக்கூடிய காலம். அப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வர்றாங்க. பஹ்ரைன்ல போர் முடிஞ்சு பஹ்ரைனுடைய அந்த பொருட்கள் எல்லாமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இடத்துக்கு வந்திருக்கு. அது அபூபக்கர் நாயகம் எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் நாயகம் சொல்றாங்க, யாருக்காவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருந்தா அதை என்கிட்ட வாங்கிக்கிங்க. ஸல்லல்லாஹு யாருக்காவது ஏதாவது சொல்லி அதை கிடைக்காம இருந்தா என்கிட்ட வாங்கிக்கிங்க. அப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்கிட்ட சொன்னாங்க, லவ் ஜாஅ மாலுல் பஹ்ரைன், பஹ்ரைனுடைய பொருட்கள் சொத்துக்கள் என்னிடத்தில் வந்தால், அத்தைத்துக்க ஹாக்கதா வஹாக்கதா, உனக்கு நான் 2 கையை நிறைச்சி இப்படி 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 தருவேன்.
அப்படின்னு 3 கை நிறைய உனக்கு தருவேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சொல்லி இருந்தாங்க அப்படின்னு ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நாமளா இருந்தா ஆமா அவர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன வேணாலும் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப கூட சில பேர் இதை சடங்கா வச்சிருக்கிறாங்க. அத்தா மொத்தா போயிட்டாருன்னா மைக்க பிடிச்சி எங்க அத்தா யாருக்காவது கடன் தர வேண்டியது இருந்தால் என்னிடம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். நியாயம்தான். அவர்கிட்ட போய் கேட்க போனா என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க, அது இருக்கா இது இருக்கா, அதெல்லாம் இல்லப்பா உங்க அத்தாவும் நானும் அப்படி பழகலை, ரொம்ப க்ளோஸா பழகணும், நானும் எவ்வளோ உங்க அத்தாட்ட வாங்கியிருக்கேன், உங்க அத்தாவும் என்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு, கடைசியா உங்க அத்தா என்கிட்ட இதை வாங்கியிருந்தார் தரல மொத்தா போயிட்டார், முடிஞ்சா கொடு இல்லைன்னா விடு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஆனா ஆதாரம் வேணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் ஆதாரம் கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்களா, ஆமா இங்க வா, ஒரு பிடி கை நிறைய அள்ளி கொடுத்தாங்க. 500 திர்ஹங்கள் வந்துச்சு. ஒரு கை நிறைய வந்தது, 500 திர்ஹங்கள் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை நான் இப்படி இப்படி தருவேன்னு சொன்னாங்கல்ல, அதனால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா 3 தடவை 1500 திர்ஹங்களை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. தான் கொடுத்த வாக்குறுதி மட்டுமில்ல, தன் நண்பன் கொடுத்த வாக்குறுதியையும் சஹாபாக்கள் நிறைவேற்றினாங்க. உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாவை காணோண்டு அறிவிப்பு செஞ்சு யார் ரசூலுல்லாவை பிடிச்சு தராங்களோ அவங்களுக்கு சிகப்பு நிற ஒட்டகைகள் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப சுராக்கா என்பவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி தேடி வந்தாரு. ஒண்ணுக்கு பல தடவை ரசூலுல்லாவை நெருங்குவாரு. ஸல்லல்லாஹு பூமிக்கு கட்டளை இடுவாங்க. அவரை குதிரையோட பூமி அப்படியே உள்வாங்கிடும். கொஞ்சம் கொஞ்சமா குதிரை உள்ள போகும். ஸல்லல்லாஹு முன்னாடி போய்கிட்டு இருப்பாங்க. சுராக்கா கத்துவாரு, யா முஹம்மத் யா முஹம்மத் யா முஹம்மத், என்னடா என்னை விட்டுற சொல்லுங்க, மன்னிச்சிருங்க, நான் இனி உங்க பின்னாடி வரமாட்டேன், என்னை விட சொல்லுங்க அப்படிம்பாரு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு மறுபடியும் கட்டளை இடுவாங்க, விட்டுரு அவனை அப்படிம்பாங்க. விட்டுரும், குதிரை மேல வந்துடும். வந்த உடனே ஐயோ அந்த செந்நிற ஒட்டகைகள் மிஸ் ஆகுதே, அந்த பழைய கிஃப்ட் ஞாபகத்துக்கு வரும். மறுபடியும் ரசூலுல்லாவை பின்தொடருவார். ரசூலுல்லாவை பக்கத்துல வந்துருவாரு, மறுபடியும் பிடிக்கும் சொல்லுவாங்க, பிடிக்கும். இப்படியா 3 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி நெருங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு கட்டளை இட்டு உள்ள வாங்கி திரும்ப ரசூலுல்லாஹ் இறக்கப்பட்டு அவனை விட்டு இப்படியே நடந்தது. 4வது தடவை சுராக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி வந்து ரசூலுல்லாஹ் சொன்னா, உங்களை பிடிச்சு கொடுத்தாலாவது எனக்கு ஒட்டகம் கிடைக்கும், இப்படி உங்களை பிடிக்காம நான் வெறுங்கையா திரும்பி போறதுனால எனக்கு என்ன லாபம், உங்களை இவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்ததுக்கு எனக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்லைன்னா, இவ்வளவு தூரம் உங்களை கஷ்டப்பட்டு நான் பின்னாடியே ஓடி வந்து துரத்தி வந்ததுக்கு பிரயோஜனமே இல்லை என்று சுராக்கா சொன்னப்ப கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுராக்காக்கு சொன்ன வார்த்தை, எப்போ மக்காவுல தாம் பிறந்த பூமியில வசிக்கவே முடியாதுங்கிற சூழல்ல மதீனாவை எதிர்நோக்கி ஹிஜ்ரத்து போற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுராக்காவை பார்த்து சொல்றாங்க, கிஸ்ரா மன்னனுடைய கோட்டை, அதனுடைய காப்புகள், அந்த மன்னனுக்கு உண்டான அடையாளமாக காப்பு போடுவாங்களாம். அந்த கிஸ்ரா மன்னனுடைய காப்புகள் உன்னுடைய கைகளை பின்னாளில் அலங்கரிக்கும் அப்படின்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாராச்சும் நம்புவாங்களா? நீங்களே பிறந்த ஊரை விட்டு போட்டு மதீனாவுக்கு உயிர் பயணத்துல ஓடிட்டு இருக்கிறீங்க, இதுல கிஸ்ரா மன்னனுடைய காப்பு. ஆனா நமக்கு நம்பிக்கை வருதோ இல்லையோ, அந்த எதிரிக்கு நம்பிக்கை வந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அது நடக்கும் நம்பினான். என்ன ஆச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்துக்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல கிஸ்ரா உன்னுடைய கோட்டை இஸ்லாமியருடைய கைவசம் வந்து கிஸ்ரா மன்னுடைய காப்பு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கைக்கு வந்தப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுராக்காவை கூப்பிட விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்ட கிஸ்ராவுடைய காப்புகள் உனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல, ஆமா சொன்னாங்க, மூத்த போயிட்டாங்களே அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா மௌத்துக்கு பிறகும் நடக்கும்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சுராக்காவும் அந்த கிஸ்ராவுடைய காப்பை சுராக்காவுக்கு கொடுத்ததா வரலாறு சொல்லுது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்குறுதியை கூட பின்னால் வந்தவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க?
அதை நிறைவேற்றணும் என்று நினைச்சாங்க. இப்போ ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுறது, யாருக்காவது நாம ஏதாவது நான் இதை செய்யறேன், இதை பண்ணுவேன், இது செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தா அது கம்பல்சரி நிறைவேற்றப்படணுமே தவிர அதை நாம சாதாரணமா சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்க கூடாது என்பதற்கு 1000 விஷயங்கள் நமக்கு ஆதாரபூர்வமாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைய குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸுகளும் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனிடத்தில் கொடுத்த வாக்குறுதிகளிலேயும் அவனுடைய மஹ்லூக்குகளிடத்தில் கொடுத்த வாக்குறுதியிலேயும் முழுமையாக நிறைவேற்றுகிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمن تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.